ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பன்னீர் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பராத்தா செய்கிறதுக்கு கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. ரெகுலர் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பன்னீர் பராத்தா செய்ய போகிறோம். இப்போது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாவு இதில் சேர்த்துக்கலாங்க. உப்பு இதில் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு. இப்போ இதை பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. பன்னீர் பராத்தா அப்படிங்கிறதுனால ஒன்றும் ஸ்பெஷலாலாம் பிசைய வேண்டியது இல்லைங்க. நம்ம எப்போவும் கோதுமை மாவு சப்பாத்தி செய்வோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் பிசைஞ்சு வச்சாச்சுங்க. சப்பாத்தி மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே எண்ணெய் பூசி வச்சிடலாங்க. பன்னீர் பராத்தாவுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் பிசைஞ்சு கூட விட்டுக்கலாங்க. ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஆம்ச்சூர் பவுட்ரு, சீரகத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை. இப்போ இதையெல்லாம் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பன்னீர் துருவி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. ஆம்ச்சூர் பவுட்ரு, சீரக பவுட்ரு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கையில் கூட பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவில் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். பன்னீர் பராத்தா, அதுக்காக நம்ம இப்படி செய்ய போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பன்னீர் பராத்தாவுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ரைத்தா பண்ண போகிறோங்க. ரெகுலராக பண்ணுற ரைத்தா தாங்க. ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தயிர் சேர்த்திக்கலாங்க. நமக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திக்காக இல்லை தின்னாக சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரைத்தா ரெடி. இது நல்லா ஊறட்டுங்க. பாருங்கள், பன்னீர் ஸ்டஃப் ரெடியாக இருக்குது. நாம் இப்போ எப்படி இருந்தாலும் கையில் பிசைஞ்சு தான் விடுவோம். இப்போ பார்த்திங்களா, துருவின மாதிரியாக தெரியுது, கையில் பிசைஞ்சு விட்ட மாதிரி தெரியுது பார்த்திங்களா. அதனால் நீங்கள் துருவிட்டாலும் சரி, பிசைஞ்சிட்டாலும் சரி, ஏன்னா நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா ஒன்றா சேரணுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி தாங்க ஆகணும். சரிங்க, இப்போ பன்னீர் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ரெகுலராக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ அதிலேருந்து நமக்கு தேவையான அளவை எடுத்து ஃபஸ்ட்டு திரட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா திரட்டிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு திரட்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் ஸ்டஃப்பை இதில் வச்சுக்கலாங்க. நம்ம செஞ்சுருக்கிற சைஸுக்கு தகுந்த மாதிரி பன்னீர் வச்சுக்கலாங்க. ஜாஸ்தி கம்மிங்கிறது நம்ம விருப்பம்தான். இதில் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு. இப்போ இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி திரட்டிக்கலாங்க. பாருங்கள், நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா எப்பவும் போல் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாவில் வச்சு கோட் பண்ணிக்கலாங்க. இப்போ எப்பவும் போல் நம்ம திரட்டுறது தான். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, பார்த்து சாஃப்டாக செய்யணுங்க. அப்போ தான் நம்மளோட பராத்தா பிஞ்சிட்டு வராமல் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்மளோட பன்னீர் பராத்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி நம்ம பேனில் போட்டு சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்பவும் போல் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. பார்த்து சாஃப்டாக, இது சாஃப்டாக இருக்கிறதுனால பார்த்து தாங்க திருப்பணும். கீழேயும் ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. 2 சைடும் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாங்க. நீங்கள் இந்த இடத்துல பட்டர் கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள், பன்னீர் பராத்தா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. சாஃப்டாகவும் எடுத்துக்கலாம், நல்லா ரோஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் வேகட்டுங்க.
பாருங்கள், நம்மளோட பன்னீர் பராத்தா சூப்பராக செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.